ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் சமையல். இன்னைக்கு ராஜ் சமையலில் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாயை நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 முருங்கைக்காயும் சேர்த்திக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற 3 கொத்தவரங்காய், 7 பீன்ஸ் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை மறுபடியும் இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ சேர்த்திருக்கிற காயெல்லாம் 5 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 1 புடலங்காய், 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி வேக வச்சிடலாம். இந்த காயெல்லாம் இப்போ 3/4 பங்கு வெந்ததுக்கு பிறகு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வாழைக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் முருங்கைக்காயை சேர்க்கும் போதே அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான எல்லா காயுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பாத்திரத்தை குலுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அவியல் செய்யும்போது பொதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணாமல் பாத்திரத்தை குலுக்கி காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கரண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா காயெல்லாம் உடஞ்சிரும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கிற தேங்காயை நீங்கள் தேங்காய் சட்னிக்கு அரைக்கிற பதத்தில் அரைச்சி இந்த காயில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இதை நீங்கள் வேக வச்ச காயோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவியலுக்கு இந்த தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா அவியல் டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டான அவியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஆப்பம், வெள்ளை சாப்பாடு இதுக்கெல்லாம் நல்ல சைடிஷ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவாஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங்.